குரல் மட்டும் வருது, ஆளை காணோம். இந்த 4 முடி இருக்காது. என்னடா இது? இந்த பொண்ணு வாய செய்யுது, 4 முடி குரல் கேக்குது. என்ன இது? என்ன இது? மேடம், இந்த ட்ரெயின்ல சோறு எப்ப போடுவாங்க மேடம்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? 4 முடி என்கிட்டயே அவன் வேலையை கட்டுறியா? இப்ப பாரு மேடம், அங்க பாருங்க மேடம், சோறு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரீ தான். நல்லா பாருங்க மேடம், அங்கதான் போடுறாங்க. இந்த நேரம் பார்த்து தட்டு கூட எடுத்துட்டு வரலையே, என்ன பண்றது? பேசாம கையிலே வாங்கி வாங்கி தின்னு போடுவோம். எங்க காணோம்? செத்து தொலை. எதுக்கு வந்தனே தெரியாம என்னென்ன வேஷம் கட்டி நாளையுது பாரு. ஏ அம்மா, இடி உழுவ. 4 முடி எரும மாடுக்கு சென்ட் அடிச்சா அது எரும மாடுன்னு யாருக்கும் தெரியாதா என்ன? ஏ சின்ன பொண்ணே, உனக்கு ஒரு கேடு வர மாட்டேது. எதுக்கு இப்ப என்ன சவுண்டனே? ஆசாசே வந்து துணி போட்டு உன்ட்ட காட்டலாம்னு வந்தா என்னைய சமட்றியா? உன்னை பாருடி இன்னைக்கு. இத திருந்தவே மாட்டற சுத்தொழி. இருடி, உன் புருஷன்கிட்ட தான் போயிட்டு இருக்கான். நாலு முடி கால விடு. பாரு, நீ பழகின பழக்கத்துக்காக தான் இவ்வளவு நாள் உன்னை பொறுத்துக்கிட்ட. இனிமேட்டு என்னால பொறுத்துக்க முடியாது. ஏய், எங்க ஓடுவ? உன்னை இன்னைக்கு எப்படி இங்கதானே திரும்பி வந்தாவணும். எனக்கு ஒரு கவலை இல்ல. நான் தான்டா என் மனசுக்கு ராஜா. வாங்குங்கடா ஏ தங்கத்தில் கூஜா. நான் கேட்டா கேட்டது கொடுப்பேன். கேட்கிற வரங்கள்ல கேட்டுக்கடா. ஏ 4 முடி இவனா? பட்டமாவே இந்த சின்ன பொண்ணு இருக்காளே, அம்மா எல்லாரையும் கூட சமாளிச்சிடலாம் போல. அவளை சமாளிக்க முடியல. அவ ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் காட்டின பாரு. போவோம். எப்பா, காலையில இருந்து ஓடி ஓடி கை கால்லாம் தனித்தனியா பிச்சுன்னு ஓடி விடும் போல. ஐயோ அம்மா, ஏமா அறிவே இல்லையாம்மா உனக்கு? இங்க ஆள் இவ்வளவு பெருசா படுத்துன்னு இருக்கா, ஏன் மேல வந்து உட்கார்ற? கட்டவுளி இவரா? ஐயோ, இவர்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த ஆளுகிட்டே வந்து மாட்டிக்கணுனே. என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம். அது ஒண்ணும் இல்லை சார், இப்படியே வந்தேன், எங்கேயும் இடம் இல்ல. ஒரே வெயில் பாத்தீங்களா, அதான் சார் உங்களை பார்க்காம மயக்கத்துல அப்படியே உட்கார்ந்துட்டேன். என்ன இது? இந்த குரலை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படிலாம் இல்ல சார், எங்கேயும் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. நான் நார்த் சைடுல இருந்து வரேன் சார். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நீங்க படுங்க சார், நான் போறேன். ஆன்ட்டி, ஆன்ட்டி. கடவுளே, நீயா? நீ ஏன்டா இப்ப இங்க வந்த? ஐயோ, என் புருஷன்காரன் வேற இருக்கான்டா. ப்ளீஸ் டா, என்ன மாட்டி விட்டுறாதடா. ஆன்ட்டி, அது வந்து அந்த பாட்டி இருக்காவல, அவங்க. பாருடா, மரியாதையா சொல்லக்குள்ள போயிரு. இல்ல என்ன பண்ணுவனே தெரியாது. அவங்களாம் என் ஃப்ரெண்டு தான். அது இல்ல ஆன்ட்டி, அவங்க உங்க ஃப்ரெண்ட் இல்ல ஆன்ட்டி, அவங்க. இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்டே உன்ன. ஆன்ட்டி கொட்டிட்டா அம்மா. மூஞ்சியும் மகரையும் பாருப்பா. என்னங்க, யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, இந்த ஆள் இருக்கிறதே மறந்து போட்டேனே. அது ஒண்ணும் இல்ல சார், காதுல ப்ளூடூத் வச்சிருக்கேன், அதுல தான் பேசுறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி வர சார். எப்பா இப்படியோ சமாளிச்சு போட்டோம். அப்படியே கலந்துக்குவோம். அம்மா, அம்மா எங்க பாரிவ? சியானா, என்ன சியானா இதெல்லாம்? அது ஒன்றும் உங்க அம்மா கிடையாது, வேற யாரோ. கட்டவுளே, நான் பெத்த குட்டி சாத்தானே, என் உயிரை வாங்குறதுக்கு நீ வந்துட்டியா? அப்படியே ஓடி போடுவா. அப்பா, யார்
ஏ நாலுமுடி ஐயோ இந்த ஆள் இருக்கிறதே நான் மறந்துபட்டனே. ஏ நாலுமுடி காலையில இருந்து எங்கெங்கெல்லாம் உன்னை தேடுறது, எங்க போய் ஒளிஞ்ச? ஓடுறியா உன்ன? அப்படியே ட்ரெயின்ல இருந்து வந்து செத்து தொலைஞ்சிரு, நாங்களாவது நிம்மதியா இருப்போம். கடவுளே யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன், இந்த ஆள் அடிச்சு சாவடிக்கிறானே. மக்களே நீங்க கூட கேட்க மாட்டீங்களா? அப்ப கூட அந்த கண்ணாடிய கோட்டலாம் பாருவ. ஏ சியோனா வந்தேன்னு வையேன், பல்ல தட்டி கையில கொடுத்து போடுவேன். டேய் மாட்டுப்பல்லா என்ன விடுடா. அம்மா என்னால அடி தாங்க முடியலையே. இந்த வேஷம் கட்டுறதெல்லாம் நிறுத்திட்டு போய் புடவையை கட்டி கம்முன்னு வந்து உட்காரத்துனா உட்காரு, இல்ல ட்ரெயின்ல இருந்து சமட்டிடுவோம் உன்னை. அப்பா அம்மா வேணாம்ப்பா. பார்த்தல்ல புள்ள என்ன சொல்லுதுன்னு, இந்த மாதிரி எந்த புள்ளையாவது சொல்லி நீ கேட்டிருக்கியா? இந்த லட்சணத்துல நீ நடந்துக்கிற. அடி பாவி மவளே, இதுக்குதான் உன்னை வர வாங்கி பெத்தனா. அம்மாவை அப்பா போட்டு அடிச்சா எல்லா புள்ளியும் அழுவும். இது என்னன்னா சிரிக்கி வேணாம் இந்த போட்டோம் அப்புறம் வச்சுக்கிறீங்க உன்னை. போடா நெட்டக்காரா. அப்பா அம்மா ஓடுறா. ஏ வசதி நில்ல, எங்க ஓடுற? எரும மாட்டே விடுற இருடி உன்ன. அப்படியே எங்கேயாவது ஒழிஞ்சு போயிடு, திருப்பி வந்துடாத. அக்கா எங்க போனீங்க அவ்வளவு நேரம்? நானும் பாட்டி இவ்வளவு நேரம் உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். அது ஒண்ணும் இல்லம்மா, நேரம் ஆச்சு பத்தியா? என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோமா, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியாம்மா? உன் முகம் எங்கம்மா இருக்கா? காட்டவே மாட்டுற. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, வாங்க போவோம். உமா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு தான் வந்துச்சா? ஆமாக்கா சாப்பாடு வந்துச்சு, நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். என்ன நாலுமுடி, யார் இதெல்லாம்? சின்ன பொண்ணு, இதெல்லாம் என் தோஸ்து சின்ன பொண்ணு. இப்பதான் பார்த்தேன் ட்ரெயின்ல, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. தனியா இருக்கிறதுக்கு பயந்தாவளா, அதான் நான் கூட்டு வந்துட்டேன். என்ன வெட்டன கேக்கே சுண்ணாம்பு கொடுக்க மாட்டேன் நீ அவங்கள கூட்டு வர? இல்லையே, ஏதோ தப்பா இருக்கே. சின்ன பொண்ணு எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்காத சின்ன பொண்ணு. ஏம்மா இங்க இடம் இல்லை போலயே, வாங்க அங்கிட்டே போயிடுவோம். பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்கேயே இருங்க. இப்ப கொஞ்சம் பேர் போயிடுவாங்க, அதால தாராளமா இருக்கும் இடம், படுத்துக்கலாம். அப்படியாம்மா? சரிம்மா. அக்கா என் பாட்டி எங்கேயே விட்டு போறேன், பாத்துக்கோங்கக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிம்மா நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ஏன் நாலுமுடி, ட்ரெயினுக்குள்ள என்ன வேலை இருக்க போகுது? எனக்கு இன்னமும் சரிபடல, பாத்துக்க. நான் எது பண்ணாலும் நீ குறை தான் சொல்ல போற. கம்முன்னு கடை, நானே பாத்துக்குவேன். உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, ஏதா பண்ணி தொலை. அங்க கீதா தனியா இருப்பா, நான் கீதா கிட்ட போறேம்மா. சரிக்கா பார்த்து போயிட்டு வாங்க. ஆமா, அவங்க ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போறாங்க, பார்த்து போயிட்டு வாமா. வடை, இட்லி, பூரி, தோசை, பணியாரம், உப்புமா எல்லாம் விக்குது, வாங்கம்மா வாங்க. என்ன பாப்பா, பூரி வேணுமா? ஒன்னுதான் பாப்பா, பார்க்கவே மகாலட்சுமி மாதிரி ரொம்ப அழகா இருக்க. ஃபர்ஸ்ட் போனி நீ தான் பாப்பா, வாங்கிக்கங்க. சின்ன பொண்ணு இவங்க கிட்டே வாங்கிக்கலாம். சின்ன பொண்ணு ப்ளீஸ், சின்ன பொண்ணு கொஞ்சம் வாங்கி கூட. வீட்டுல இருந்து சும்மாவே கிளம்பி வந்துருவியா? ₹1 கூட எடுத்துட்டு வராம நான் ஏன் உனக்கு வாங்கி கொடுக்கணும்? நான் ஒன்னும் இவன்ட்ட வாங்க மாட்டேன். சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு, நம்ம பழகிறதெல்லாம் மறந்துட்டியா? அந்த கல்லூரி நாட்களில, நம்ம காலேஜ் போகையில. ஏன் சின்ன பொண்ணு, நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன். நான் படிச்சுனே இருக்கக்குள்ளதான் இந்த ஆள் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே கெடுத்து விட்டான். இல்ல அப்துல் கலாம் ஐயா மாதிரி நானே ஏதாவது பெரிய சயின்டிஸ்ட் ஆகி நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்திருப்பேன். ஏதாவது சோதனையாவது பண்ணிருப்பேன். அதான் நம்ம ஊரையே சோதிச்சுன்னு இருக்கியே, அது பத்தாதா? இந்தியா நல்ல வேலை தப்பிச்சுது போ. சரி விடு சின்ன பொண்ணு, நீ பேசுறதால மனசுல வச்சுக்கல. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு பாத்தியா, எனக்கு ஏதாவது வாங்கி கொடு சின்ன பொண்ணு. அப்புறம் அந்த இட்லிக்கு கூட நான் ஒருத்தல, நான் தான் பர்ஸ வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்றேன்ல. உன்கிட்ட இருக்க இந்த ஒரு புடவையும் ஜாக்கெட்டையும் தவிர மீதி எல்லாத்தையும் பணமா மாத்தி பீரோட வச்சு பூட்டி புட்ட.
நீ வேணா பார்த்துனேரு, ஒரு நாள் நீ உருண்டு உருண்டு சேர்க்கறதெல்லாம் எங்க போகுதுன்னு பாரேன். இந்த பாரு சின்ன பொண்ணு, உன் டைரியில எழுதி வச்சுக்க. இனிமே நீ வேற நான் வேற. உன்கிட்ட இனிமே பேச்சுவார்த்தையை நான் வச்சுக்க மாட்டேன். எம்மா என்னம்மா எதுக்கு சண்டை போட்டுக்கிறீவ? சாப்பாடு வேணா நான் வாங்கி தரவா? யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்கம்மா, நான் காசு கொடுக்குறேன். ஏங்க நீங்க ஏங்க எங்களுக்கு வாங்கி தரீங்க? நாங்களே எங்களுக்கு வாங்கிக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் வேணாம். கடவுளே, இந்த வாய்ப்பு விட்டா வேற வாய்ப்பு அமையாது. 2 நாளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஒட்டுக்கா வாங்கி வச்சுக்குவோம். கேள்விக்கு மனசு வரதுக்குள்ள நம்ம ஏதாவது வாங்கிடுவோம். என்ன 5 செட்டு பூரி, 4 செட்டு இட்லி, 3 செட்டு பரோட்டா. ஏமா தள்ளுமா. அண்ணே நான் மகாலட்சுமினே. இதோ பாரு, வெறுப்பேத்தாத நவுந்து நில்லுமா. காலையிலே பொழப்ப எடுத்துட்டு உன்னை பார்த்துட்டு போன புயலுக்கு பொறிக்கல்ல சிக்குமா? அந்த லிப்ஸ்டிக்கையும் ரோஸ் பவுடரையும் பார்த்து ஏமாந்துட்டேம்மா நானு. அதுவும் ஓசியா தான் இருக்கும் போல. நீ சோற கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. இந்த நாடு முடிய கூட்டுன்னு வந்ததுக்கு எல்லார்கிட்டயும் அசிங்கப்படுத்துதுச்சா. ராமு போட்ட பாப்பா, உனக்கு என்னம்மா வேணும்? அட கண்ணு தெரியாத கபோதி, சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி அதுக்கு ஒரு மண்டை, அது உனக்கு பாப்பாவா? யார் யாருக்கு என்னென்ன என்னென்ன வேணும்னு வேணுமோ சொல்லுங்கக்கா. எல்லாத்தையும் கொடுத்துப்புட்டு என்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கப்பா. அக்கா மொத்தமா 800 ரூபாய் ஆச்சுக்கா. ஐயோ, பகல் கொள்ளையாவல்ல இருக்கு. என்ன தம்பி இவ்வளவு விலை சொல்ற? அக்கா நீங்க யார வேணா கேட்டு பாருங்கக்கா, எல்லாரும் இதே விலைதான்க்கா விற்பாங்க. சரி தம்பி, இந்தாப்பா. சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குல்ல. நான் கூட நல்லா இருக்காதோ என்னமோன்னு நினைச்சுக்கிட்டேன். நல்லா இருக்காம ஓசி சாப்பாடு நல்லா தான் இருக்கும் உனக்கு. இப்படிதான் பேசுற? பாட்டி மனசு கஷ்டப்படாதா? அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க நினைச்சுதான் வாங்கி கொடுத்துக்கிறாவ. நாலு முடி, நீ எப்பப்ப என்னென்ன மாதிரி பேசுவான்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னும் தெரியல போல உன்னை பத்தி. விடுமா, சாப்பாடுலாம் புண்ணியம் தானம்மா, சாப்பிடுவ. கனி, இந்த சீனை எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. எங்க கனி இருக்காவ? எல்லா பிள்ளைகளும் வந்து எப்படி சாப்பிடுதுங்க? அது தனியா ஒரு நேரம் வந்து அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு என் உயிரை எடுக்கும். பெரியம்மா, சியானா இன்னும் விளையாடிட்டு தான் இருக்கா, வரல. அக்கா என்னக்கா பாக்குறீவ? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் வேற சோத்த பார்த்தோன்னே சியானாவே மறந்துவிட்டேன் பாத்துக்க. அவளுக்கு ஒரு செட்டு வாங்கி வச்சிடலாம்ல, அவன் இருந்தா அதான் தேடுறேன். அக்கா இருந்த மொத்தத்தையும் தான் நம்ம வாங்கிட்டோமேக்கா. ஏற்கனவே நீங்க 2 செட்டு வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அதுல ஒண்ணு கொடுங்களேன். அது எனக்கு மதியத்துக்கும் சேர்த்து வாங்கி வச்சேன். சரி விடு, பாத்துப்போம். உமா, சொல்லுங்க. இன்னைக்கு செத்தாண்டா தொப்பி தலையா. நமக்கு நல்ல கூத்து இருக்கு, இத பாத்துக்கினே சாப்பிடுவோம். டிவியில ஏன் ஃபீல் பண்ண? அந்த குறைய செல்வா தீத்து வச்சுட்டான். நீயா? நீ எப்படிங்க? கௌஷிக், இவங்கலாம் என் ஃப்ரெண்டு தான் கௌஷிக். நீ என்னடா இங்க பண்ற? சாப்பிடுறியா? என்னது டாவா? அது வந்து உமா, நான் சாப்பிட்டுதான் உமா இருந்தேன். நீ சாப்பிடு. தண்ணி வேணா நான் பிடிச்சிட்டு வந்து தட்டுமா? தண்ணிலாம் வச்சிருக்கியா? டேய் இங்க பாருடா. யாருடா அது? ஐயோ, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் என் ஃப்ரெண்டு தான். ரொம்ப நல்லவன். இன்னும் கல்யாணம் கூட ஆகல. ஓ, சாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆஹா. ஐயோ உமா, எங்க உமா போற? வெயிட் அண்ட் சீ. ஐயோ அம்மா, சும்மா உமா, என்ன விட்டுருமா? ஏண்டா ஊர்ல சுத்தானது பத்தாதுன்னு இங்கேயும் வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டியா? உமா இல்ல உமா. நான் இப்படியே விட்டா சரிபடாது. உன்னை வாடா ட்ரெயின்ல இருந்து விசிறி கலாசறேன். உமா உமா வேணாம் உமா, விட்டுருமா உமா. அம்மா மதுரை, நீங்களாவது சொல்லக்கூடாதா? மர்மோளா, மர்மோளா. இத்தே என்னங்க தே, சொல்லுங்க. கூட்டி விழா? ஆமா மர்மோளா, என்ன அளவோல இருக்கு? அப்படியே மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு மர்மோளா. என்னடா வீட்டுக்கு வந்தோடனே அத்தை வேலை வாங்குறாங்கன்னு நினைச்சுக்காத மர்மோளா. பக்கத்து வீட்டுல இருக்காள பங்கஜம், அவங்க வீட்டுல ஏதோ சண்டையாமா. நான் தான் போய் தீர்த்து வைக்கணும் பாத்துக்கோ. இந்த காய்கறி மட்டும் கொஞ்சம் நறுக்கி வச்சிரு மர்மோளா.
ஐயோ அத்தை அவ்வளவுதானே, என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க அத்தை. அப்படியா மருமவளே, ரொம்ப சந்தோஷமா. நான் கூட வெளியூர்ல படிச்ச பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாதாங்காட்டியும் நினைச்சேன். பரவாயில்ல, நீயும் நல்லா பார்த்துப்ப போல. சரி இந்தாம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு அரசா வந்துடுறேன் மருமவளே. காய்கறியை மட்டும் நறுக்கி வச்சிரு, மறந்துடாம. சரிங்க அத்தை, அதான் சொல்லிட்டீவல்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன அத்தை பட்டு நறுக்கி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, எங்க ஏதுன்னு எதுவும் சொல்லாம போயிட்டாவளே. ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். அத்தை மாதிரியே நம்மள ஒரு வேலை விட்டுருக்காவ. இந்த வேலையை நம்ம சூப்பரா முடிச்சு அத்தைக்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும். நரி நரி, என்ன இது, எத்தனை வாட்டி கூட்டாலும் இந்த நரி மட்டும் வரவே மாட்டேங்குது. எப்படியாவது அத்தை சொன்ன வேலையை முடிச்சு அத்தைக்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா, ச்சே, அத்தையே வந்துருவாங்க போல. நரி நரி, எத்தே நீங்க தானே அத்தை நறுக்கி வைக்க சொன்னீங்க. நானும் எத்தனையோ வாட்டி கூட்டு பார்த்துட்டே, அந்த நரியை மட்டும் காணல அத்தை. இந்தாங்க, நீங்களே வச்சுட்டு வாங்க. நீங்க கூப்பிட்டாதான் அது வரும் போல. ஊர்ல இருக்க ஜோலியெல்லாம் விட்டு விட்டு வந்துக்கிறேம்மா. அங்க நான் போனாதாம்மா ஆடும் மாடும் பசியோட கிடக்கும். நேரத்தோட போனாதாம்மா எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். சரிண்ணா சரிண்ணா, இருண்ணா, என் மருமவளை கூப்பிடுறேன். மருமவளா மருமவளா. எத்தே கூட்டி விழா. ஆமா மருமவளா, இங்க பாத்தியா, எங்க அண்ணன் இவருதான் மருமவளா. நமஸ்காரம் அண்ணே. ஏமா என்னம்மா இது? மருமவளா, எனக்கு அண்ணன்னா உனக்கு அப்பா மருமம். அப்பான்னு கூப்பிடு மருமவளா. வாங்கப்பா, என்னப்பா சாப்பிட்றீங்க? இருங்கப்பா, நான் உங்களுக்கு ஏதாவது என் கையால செஞ்சு கொண்டு வரேன். நீங்க ஏன் என் கல்யாணத்துக்கு கூட வரவே இல்லை? நான் உங்களை பார்க்கவே இல்லை, தெரியுமா? மருமவளா, கல்யாணத்துக்குலாம் வந்தாங்க மருமவளா. இங்க ஒரு விஷயமா வந்தாங்க. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க மருமவளா. நீ உள்ள போய் ஏதாவது சாப்பிட கொண்டு வா போ. சரிங்க அத்தை, நான் கொண்டு வரேன். அம்மா வெயில் வேற மண்டையே பொழக்குதுமா. ஏதாவது சில்லுன்னு குடிக்கிற மாதிரி எடுத்துட்டு வாமா. அப்பா இந்தாங்கப்பா. ஏமா என்னம்மா இது? மாட்டு கோமியமே இதை விட நல்லா இருக்குமேமா. ஏன் வையறீங்க? அப்பா தானே சில்லுன்னு ஏதாவது கேட்டாவ, அதான் டீ போட்டு 4 ஐஸ் கட்டியை போட்டு கொண்டு வந்தேன். இது ஒரு தப்பா? எத்தே எத்தே, என் மேல ஏதாவது கோவமாத்தே? மருமவளை பேசாம போயிரு சொல்லிவிட்டேன். எத்தே நான் முன்ன மாதிரி இல்ல அத்தே, திருந்திட்டேன் அத்தே. ஏதாவது சமைக்கணுமா சொல்லுங்க. சும்மாவே உட்காந்து உட்காந்து ஒரே போர் அடிக்குது அத்தே. நீ எதுவும் பண்ண வேணாமா. ஒரு வேளைக்கு எனக்கு 4 வேலையா செய்ய விடுவ. நானே பண்ணிக்கிறேன், நீ போய் சும்மா உட்காரு போதும். அத்தே நீங்க வேலை செய்யக்குள்ள நான் மட்டும் எப்படி அத்தே சும்மா இருக்க முடியும்? நான் வேணா சமைக்கிட்டா? வேணாமா, நானே பாத்துக்கிறேன். அத்தே சொல்லுங்க அத்தே, எனக்கு செய்ய தெரியும் அத்தே. ஒரு சோறும் ரசத்தும் வச்சுப்புட்டு அப்பளத்தை சுட்டு போடு மருமவளை. சரிங்க அத்தை, எங்க வீட்டுல எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 விசில் தானே அத்தை சாப்பாட்டுக்கு வைக்கணும். கிழிஞ்சது போ, இதே உனக்கு இப்பதான் தெரியுமா? ஆமா மருமவளை. அப்புறம் அத்தை எங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாவ, எனக்கு மறந்துருச்சு. ரசத்துக்கு எத்தனை விசில் அத்தை வைக்கணும்? மருமவளை நானே வச்சுக்கிறேமா. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதமா, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. சரிங்க அத்தை, நான் போய் சமைக்கிறேன். நீங்க அழுது முடிச்சுட்டு எத்தனை விசில்னு மறக்காம சொல்லிடுங்க. அப்புறம் ரசம் குழஞ்சிருச்சுன்னு என்ன வையக்கூடாது. எத்தே எத்தே, என்னங்க அத்தே எங்க வந்து நின்றுட்டு இருக்கீவ? இந்தாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இங்க கொண்டா. என்ன மருமவளே நீ அப்படி இப்படி பேசினா கூட சாப்பாடு சும்மா ருசியா இருக்கு. நான் கேட்ட மாதிரி எல்லாமே செஞ்சிருக்கீ. பப்படம் கூட பொரிச்சு எடுத்து வந்திருக்கீ. ஆமாங்க அத்தை, சாப்பிடுங்க. என் மருமவனா, என் மருமவனா. என்ன அருமையா இருக்கு. என்ன செல்லத்தாயக்கா, உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு உங்க மருமவ சொன்னா? என்னம்மா சொல்ற? நான் நல்லா தானே இருக்கேன். அப்படிதான்க்கா அவ சொல்லி எங்க வீட்ல வந்து சோறு வாங்கிட்டு வந்தா. என்னம்மா சொல்ற? உங்க வீட்ல வந்து சோறு வாங்கிட்டு வந்தாளா? ஆமாக்கா, என் மாமியாருக்கு ரொம்ப முடியல, இழுத்துன்னு கிடக்குது. ஒரு வாய் சோறு இருந்தா கொடுங்களேன்னு சொல்லில வந்து கேட்டா. அடி பாவி மருமவளே ஒண்ணு. அது மட்டும் இல்லக்கா, என் பேத்திக்கிட்ட இருந்து சாப்பிட்டுட்டு இருந்த பப்படத்தை பிடிக்கிட்டு வந்துட்டா. இன்னொரு வாட்டி இதே மாதிரி பண்ணானா அவ்வளோதான். உங்க மூஞ்சுக்காக தான் பார்க்குறேன். அவள் வீட்டுக்குள்ளாரே சேர்க்க மாட்டேன் பார்த்துக்கோங்க.
என்ன மருமகளே சோறு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கே? எனக்கு உடம்பு சரியில்லை நாங்க போய் சொன்னியா? புள்ள கையில இருந்து பப்படத்தை வேற புடிங்கிட்டு வந்துட்டியாமே. ஆமாங்க அத்தை, உங்களுக்கும் நான் பண்ற சோறு பிடிக்க மாட்டுது, அதான் போய் சோறு வாங்கிட்டு வந்தேன். நீங்க தானே சொன்னீங்க சுட்ட அப்பளம் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு, அதான் அத்தை அந்த பொண்ணுகிட்ட இருந்து சுட்டுன்னு வந்துட்டேன். அதெல்லாம் முடியாது, என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்க. நான் இனிமே உங்க கூட இருக்கவே மாட்டேன். நீங்க உண்மையை சொல்லலைன்னா எங்க அப்பா வீட்டுக்கே போயிடுவேன். ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, நீ எதை பத்தி பேசுறனே எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அவசரப்படாத, பொறுமையா பேசலாம். நான் பார்க்காம சொல்றேன், உங்களுக்கு இன்னும் என்னென்ன பழக்கம் இருக்கோ எனக்கு தெரியல. என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. நான் இங்க இருக்கவே மாட்டேன், எங்க அப்பா வீட்டுக்கே நான் போறேன். ஏன் மருமகளே ரோட்டு வரைக்கும் சத்தம் கேக்குது, என்ன சண்டை? வீட்டு உள்ள போய் பேசக்கூடாதா? அதெல்லாம் முடியாது அத்தை, எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும், இல்லைன்னா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோங்க. என்ன மருமகளே என்ன ஆச்சு? தெளிவா சொன்னாதானே தெரியும். அத்தை, உங்க புள்ள சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாத்துக்கும் லாட்டரி சீட்டா வாங்கி குவிக்கிறாரு அத்தை. இன்னும் என்னென்னலாம் பண்றாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்ன நான் லாட்டரி சீட்டு வாங்குறேன், என்ன உளர்ற? நான் ஒன்றும் உளரலைங்க, நான் துணி துவைக்கக்குள்ள பார்த்தேன் கலர் கலரா பேப்பர் இருந்தது உங்க பாக்கெட்ல. என்ன கலர் கலரா பேப்பர் இருந்ததா? அடி பாவி, அதெல்லாம் 2000 ரூபாய் நோட்டு. ஐயோ கடவுளே, அது எங்க வச்சேன்னு சொல்லு, நான் பேங்க்லயாவது கொண்டு போய் மாத்தி எடுத்துட்டு வரேன். என்னங்க சொல்றீங்க? அதுதான் 2000 ரூபாய் நோட்டா? ஐயோ அதை நான் பார்த்ததே இல்லைங்க. ஐயோ இது தெரியாம நான் தூக்கில போட்டேன். ஐயோ மருமகளே என்ன மருமகளே சொல்ற? எங்க தூக்கி போட்ட? அது குடும்பம் உனக்கு தெரியாது. இல்லைங்க, எனக்கு எது வேணும்னாலும் எங்க அப்பா தான் வாங்கி தருவாங்க. ஜிபே போன்பே யூஸ் பண்ணியே பழகிடுச்சா. இந்த 2000 ரூபாய் நோட்டே நான் பார்க்கலைங்க. ஏன் மருமகளே 4 துணி தோச்சு போட்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா? எம்பட்டு வேலை தெரியுமா வீட்டுல கிடக்குது? எல்லா வேலையும் எப்ப செய்யறது? எத்தே, நீங்களும் நான் என்னென்ன வேலை செய்யறேன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. விடிய காலையில ஏஞ்சி சாப்பாடு செஞ்சு அவரை அனுப்பிட்டு பசங்களை குளிக்க வச்சு அவங்கள ரெடி பண்ணி அவங்களையும் அனுப்பிட்டு மாவு அரைச்சிட்டு உங்களும் சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சிட்டு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? இப்படி பேசுறீங்க. அவ்வளவு வேலை செய்ய கஷ்டமா இருந்தா உங்க அப்பா வீட்ல இருந்து வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வர வேண்டியது தானே? ஆமா அத்தை, நீங்க சொல்றது சரிதான். நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தருவாரு. அதே மாதிரி உங்க புள்ளையும் பணம் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு நீங்க பார்த்துன்னு தானே இருக்கீங்க. நீங்களும் அவருக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் வாங்கி கொடுத்துருங்க அத்தை. என்ன அழகோல இருக்கா என் செல்ல மருமகளே. சொல்லுங்க அத்தை, எங்க கிளம்பிட்டாவில இருக்கு, கதை பேச போறீங்களா? ஆமா மருமகளே, பக்கத்து தெரு வரைக்கும் ஒரு வேலை இருக்கு, அதுக்கு தான் போயிட்டு வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க அத்தை, கிளம்பிட்டு யோசிக்கலாம் கூடாது, நீங்க போயிட்டு வாங்க. வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா நான் பாத்துக்கிறேன். மருமகளே ஊர்ல இருந்து என் தங்கச்சி ராணி வருவா, அவ வந்தாலே ஏதாவது கலவரம் பண்ணி விட்டு போயிடுவா. ஒன்னி என்னி பிரிச்சு வச்சிருவாளான்னு பயமா இருக்கு. அதான் இல்லாத இப்போ எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவா. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். போலாமா இல்ல அவ வந்த பிறகு போலாமான்னு. அவ வந்தாலே தொல்லலாம் மருமகளே, யாருக்காவது மூட்டி விடாம போக மாட்டா பாத்துக்க. அவ்வளவுதானே அத்தை, அந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். அவங்கள நான் பாத்துக்கிறத நீங்க ஃப்ரீயா விடுங்க, நீங்க போயிட்டு வாங்க. என்ன மருமகளே இப்படி சொல்லுற? உன்னை நம்பி போலாமா? எத்தே, நான் தான் சொல்றேன்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மருமகளே, நீ இவ்வளவு சொல்ற, அதனால போயிட்டு வரேன். ஏமா நானு வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் உங்க அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க பேர் ராணி தானே? ஆமா என் அக்கா சொல்லிட்டாரா? நீதான் அவன் மருமகளா? ஆமாங்க அத்தை, நான் தான். உட்காருங்க, காஃபி போட்டு கொண்டு வரவா? என்ன காப்பி போட்டு கொண்டு வர போறியா? உங்க அத்தைக்காரி உனக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலையா? நல்லா நல்லி எலும்பா போட்டு கறிச்சோறு கொண்டு வாப்போ. கொறிச்சோரா வேணும்? கொறிச்சோறு ஒன்னு இன்னைக்கு துண்டக்கான துணியா ஒன்னு ஓட வைக்கிறேன் பாரு. அத்தே, இன்னைக்கு கறிசோறுலாம் செய்யல அத்தே, பருப்பு குழம்பு தான் அத்தை செஞ்சிருக்கோம். அதுக்கு என்ன, வெளியே மேய்தல ஒரு கோழி, அதை அடிச்சு செய்ய வேண்டியது தானே? அத்தே, அது நம்ம கோழி இல்ல அத்தே. என்னது நம்ம கோழி இல்லையா? யாரா இருந்தா நான் புடிச்சா அடிப்போ. சரிங்க அத்தே. அப்புறம் என்ன உள்ள போற? நீங்க அக்காக்காரி எங்க? அதுவா, அவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க அத்தே. என்ன ஹாஸ்பிடல் போயிருக்காளா? என்ன ஆச்சு அவளுக்கு? அது ஒன்றும் இல்லை அத்தே, ரொம்ப அதிகாரமா அது வேணும் இது வேணும்னு என்னை ரொம்ப போட்டு பாடா படுத்தி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது செய் இது செய்யின்னு சொன்னாங்க. அதனால தான் எண்ணெய் காய்ச்சி அவங்க மூஞ்சிலே ஊற்றி விட்டேன். அதனால தான் கத்திக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி விட்டாவ. அந்த எண்ணெய் கூட இன்னும் அடுப்பிலே தான் அத்தை கொச்சின்னு இருக்கு. தோ போய் எடுத்துட்டு வரேன். கடவுளே, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது.
எத்தே எங்க ஓடுறீங்க? நில்லுங்க அத்தே, எடுத்துட்டு வரேன். ஏமா ஆளை விடுமா. யாருக்கிட்ட? இந்த சின்ன பொண்ணு கிட்டேவா? என்ன மருமகளே, என் தங்கச்சி வந்தாளா? எங்க இருக்கா? அத்தே அவங்க வந்தாங்க அத்தே, நீங்க சொன்ன மாதிரியே தான் பேசுனாவ. நான் பேசுற மாதிரி பேசுனேன், ஓடி விட்டாவ அத்தே. பரவாயில்லையே மருமகளே, நீ அவளையே அடக்கிட்ட போலயே. அது இருக்கட்டும் மருமகளே, வெள்ளிக்கிழமை அதுவுமா தலைலாம் குளிச்சுட்டு ஏன் மருமகளே பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்க? புது ட்ரெஸ் ஏதாவது எடுத்து போட வேண்டியது தானே? ஐயோ, முன்ன மாதிரி இல்ல அத்தை, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அத்தை. ஐயோ பரவாயில்லையே, நம்ம மருமவ ரொம்ப சிக்கனமா இருக்க ஆரம்பிச்சிட்டா போலயே. நல்ல விஷயம் தானே இது. இப்படியே சிக்கனமா இருந்தா குடும்பம் நல்ல நிலைமைக்கு போயிடும். மருமவளே, சூப்பர் மருமவளே, இப்பதான் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கியே. ரொம்ப சிக்கனமா இந்த மாதிரி இருந்தாதான் குடும்பத்தை முன்னேற்ற முடியும். நீங்க வேற அத்தை, எல்லா ட்ரெஸ்ஸும் பழசாகி போச்சு. அதனாலதான் அவருக்கு இன்னைக்கு சம்பள தேதியில அப்படியே அவர் வந்தாருன்னா கையோட கூட்டு போய் புது ட்ரெஸ்ஸா 4-5 எடுத்துட்டு வரலாம் தான் அத்தை வெளியே நின்றுட்டு இருக்கேன். அடி